சென்னையில் 7 இடங்களில் நகை பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையன் என்கவுண்டரில் உயிரிழந்துள்ளார். தரமணி ரயில் நிலையம் அருகே போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஜாஃபர் குலாம் ஹுசைன் என்பவர் உயிரிழந்துள்ளார். திருடிய நகைகளை பதுக்கி வைத்திருந்த இடத்திலிருந்து எடுத்துத் தருவதாக கோரி போலீசாரை தாக்க முயற்சி செய்தபோது கொள்ளையன் என்கவுண்டரில் உயிரிழந்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சென்னையில் நேற்று நகைப்பறிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தது. நடந்து கொண்ட மக்களிடம் இந்த நகைப்பறிப்பு சம்பவங்களில் 2 பேர் ஈடுபட்டது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அந்த 2 பேருமே விமானம் மூலமாக செல்ல முயன்ற போது தனிப்படை போலீசார் அவர்களை கைது செய்தார்கள். கைது செய்த போது 2 பேருமே மும்பையைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. இரானி என்று சொல்லக்கூடிய கொள்ளை கும்பலை சேர்ந்தவர்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருந்தது. இதில் ஜாஃபர் குலாம் ஹுசைன் என்பவர் என்கவுண்டரில் சுடப்பட்டிருக்கிறார். இதில் அவர் உயிரிழந்து அவருடைய உடல் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. ஜாஃபர் மீது 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டிலேயே இவர் மகாராஷ்டிரா போலீசாரால் நகைப்பறிப்பு கொள்ளையர்களில் முக்கிய கொள்ளையன் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இருசக்கர வாகனத்திலேயே இந்த ஜாஃபர் நகைப்பறிப்பில் ஈடுபடுவதில் கைது சேர்ந்தவர். சென்னையில் நடந்த நகைப்பறிப்பில் இவர் பின்புறத்தில் அமர்ந்திருந்து சர்வசாதாரணமாக நகைப்பறிப்பில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. நகைகளை, அதாவது திருடப்பட்ட நகைகளை பறிமுதல் செய்வதற்காக தரமணி ரயில் நிலையம் அருகே போலீசார் அழைத்து சென்ற போது அவர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதாகவும் அப்போது என்கவுண்டர் நிகழ்ந்ததாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது முதல் கட்ட தகவலாக இருக்கிறது. போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.